அதிமுகல எடப்பாடி பொறுப்பேற்றதிலிருந்து எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி பெறவில்லை. மும்மூர்த்திகளான சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் இந்த இரண்டு பேருமே தான் முதல்ல எடப்பாடியை பொதுச் செயலாளர் விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னொரு வழி தோன்றுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக துணையோடு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த 47 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை உட்பட இவர்கள் எல்லாம் புதுச்சேரி ரெசார்ட்ல பேசி அவர்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களுக்கு எல்லாமே இந்த 47 பேர்ல இருக்க 32 பேர் தான் மந்திரியாக போறீங்க, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லி தற்சமயத்துக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கப்பட்டாரு. சி.வி. சண்முகமும் சரி, வேலுமணி ஏன்னா அமைச்சர் பதவி கிடைக்கலையா, நாங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான். இவங்க கட்சியை பத்தி கவலை இல்லை, இவங்க நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், இதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவர்கள் அத்தனை பேரையும் கட்சி பொறுப்புல இருந்து விலக்கி விட்டாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன நம்ம உங்க கூட பேச போறோம் அப்படின்னா, அதிமுகவில் பிரச்சனை வெடித்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, EPS தலைமையை எதிர்த்து மும்மூர்த்திகளான வேலுமணி, சி.வி. சண்முகம் அண்ட் சி. விஜயபாஸ்கர் இவங்க 3 பேர் தலைமையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் இவர்கள் உட்பட 25 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட்ல சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க நடந்த வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி, அதாவது எடப்பாடி பொதுச் செயலாளருக்கு எதிராக அவர்கள் பேச்சை கேட்காம வாக்களித்தார்கள் அப்படின்றதுதான் பிரச்சனையை உருவெடுத்தது. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட வாதிக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாமே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு எங்களோட வீடியோ இமிடியேட்டா கிடைக்கும். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸோ பொதுவாக அந்த பிரச்சனை எப்படி வெடிச்சது அப்படின்னா, விஜய் என்ற சுனாமி அலையால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி சுக்குநுகராக போயிட்டாங்க. ஏன்னா யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த எதிர்பார்க்காத இந்த சூழ்நிலையில ஒரு தனி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி கிட்டத்தட்ட 35% வாக்குகளை பெற்று தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மையான 110 மேஜிக் நம்பரை பெற முடியலனாலும் 108 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா 16 தொகுதிகள் இருக்கு. அந்த 16 தொகுதியில 14 தொகுதிகள் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் உட்பட தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா அம்மா காலத்துல கூட நடக்காத ஒரு புரட்சியா தான் இந்த விஷயத்த பாக்குறோம். சரி, இப்போ அதிமுகவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல எடப்பாடி பொறுப்பேற்றதுல இருந்து எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி பெறவில்லை அப்படின்னு தான் இந்த மும்மூர்த்திகள் பிரச்சனையை மேற்கொண்டாங்க. ஸோ இதுதான் பிரச்சனையா அப்படின்னா, நிச்சயமா இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுல என்னன்னா, ரொம்ப நாளா இவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட காலமாக ஒரு பிரச்சனைகள் வெடித்து கொண்டே இருந்திருக்கிறது. அதாவது எடப்பாடி தாங்கள் எது சொல்வதும் செய்வதில்லை அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள எப்ப ஒரு மனக்கசப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த தேர்தல் தோல்வியில் பயங்கரமாக வெடித்து விட்டது. எப்படி அப்படின்னா, இவங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில தேர்தல் முடிந்த பிறகு இந்த 47 எம்எல்ஏக்களும் டிஸ்கஸ் பண்ணும்போது, இவங்க அதாவது மும்மூர்த்திகளான சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் இந்த இரண்டு பேருமே தான் முதல்ல எடப்பாடியை பொதுச் செயலாளர் விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்ப அவர் அது முடியாதுன்னு சொல்லவே அவங்களுக்குள்ள நீண்ட விவாதங்கள் ஏற்பட்டு ஒரு விதத்தில் கைகலப்பாக கூட மாறும் சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு அப்படின்னா, தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, நான் தான் அதிமுகவோட தலைமை, அதனால சட்டமன்ற குழு தலைவராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லும் போது இவங்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மறுப்பு தெரிவிக்கும் போது வேலுமணி என்ன சொல்றாரு, நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவே சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கரும் மற்றும் பலர் அப்படி இருக்காங்களே அந்த கட்சியில நத்தம் விஸ்வநாதன் இந்த மாதிரி பல பேர் எல்லாரும் ஆமா வேலுமணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கிறதுனால இந்த பிரச்சனை அப்படியே வெளியே போயிடுறாங்க. பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னொரு வழி தோன்றுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக துணையோடு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த 47 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை உட்பட இவர்கள் எல்லாம் புதுச்சேரி ரெசார்ட்ல
பேசி அவர்களை வந்து ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு எல்லாமே இந்த 47 பேர்ல இருக்க 32 பேர் தான் மந்திரியாக போறீங்க, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லி தற்சமயத்துக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்க பார்த்தாரு. பட் அதன் பிறகு அதுல முடிவு ஏற்படல. ஏன் அப்படின்னா பிசிகாவும் கம்யூனிஸ்டும் ஒத்துக்கல இந்த விஷயத்துக்கு. ஸோ இந்த முன்னேற்பாடு பண்ணது யார் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தங்கமணி அண்ட் வேலுமணியோட பிள்ளைகளும் மிதுனும் உதயநிதியை போய் சந்திக்கிறாங்க. உதயநிதி தான் இதுக்கு வந்து வழிகாட்டுறாரு, இதை மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. ஸோ எடப்பாடியோட உறவினர்கள் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த ஐடியா வருது. பட் ஃபைனலி இது வந்து முடிவாகல. ஸோ பின்னாடி இவங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அமைதியா இருந்த சி வி சண்முகமும் சரி வேலுமணி, ஏன்னா அமைச்சர் பதவி கிடைக்கலையா, தாங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான். இவங்க கட்சியை பத்தி கவலை இல்லை, இவங்க நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், இதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஸோ எடப்பாடி செய்தது சரியா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நிச்சயமா அவருக்கு வந்து வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா கடந்த 11 தேர்தல இந்த தேர்தலோட 11 தேர்தலை தோத்ததுனால ஏதாவது ஒரு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை முன்னெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அதன் வழியில இவங்கெல்லாம் அப்பதான் அமைதியாவாங்க, குரல் கொடுக்க மாட்டாங்கன்ற எண்ணத்துல அப்படி போயிருக்காரு. பட் இவங்க என்னன்னா இதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமியை நம்பி இருந்த வேலைக்காகாது அப்படின்ற முடிவுக்கு வந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா புஷி ஆனந்த் அண்ட் விஷ்ணு பிரசாத், அதாவது விஜயோட ஃப்ரெண்ட், இவங்க மூலியமா என்ன பண்றாங்க, சென்னையில ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இந்த மும்மூர்த்திகள் சந்திக்கிறாங்க. சந்திச்சு நாங்க வந்து எடப்பாடியை வந்து பொதுச் செயலாளர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறோம், கட்சியை வந்து அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்துடுறோம். தட் மீன்ஸ் ஏடிஎம்கேவை சி வி சண்முகம் தலைமையில கொண்டு வர மாதிரி. ஸோ கொண்டு வந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு முழுமையா ஆதரவு தெரிவிக்கும் போது எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லப்படுது. அதுக்கு விஷ்ணு பிரசாத்தும் புஷி ஆனந்த் என்ன சொல்றாங்க, எங்க தலைவர் விஜய் அவர்களிடம் சென்று நாங்க பேசிட்டு சொல்றோம்னு சொல்லி அங்கிருந்து கிரீன் சிக்னல் கிடைக்கவே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2/3 அதாவது 66% எம்எல்ஏவோட வந்தா எங்களுக்குமே எந்த பிரச்சனையும் வராது, ஸோ எதிர்கட்சிகள் இருந்து விமர்சனங்கள் வராது என்று சொல்லப்பட்டது. அதே போல நாங்க 32 எம்எல்ஏவோட தான் வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 30 எம்எல்ஏக்களோட போகும்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 5 பேர் போயிடுறாங்க. எந்த காரணத்தினால அப்படின்னா 8 மந்திரிகள் இவங்க கேட்கிறாங்க. பட் 8 மந்திரி வந்து தர முடியாது, 5 மந்திரி தான் தர முடியும், அதே போல வாரியம் தரன்னு சொல்றாங்க. ஸோ இந்த வாரியத்துக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா எம்எல்ஏ ஜெயிக்காதவங்களா இருக்காங்க இல்லையா, ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பெஞ்சமின் இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா வாரியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு முற்படுறாங்க. பட் வாரியமே அவங்க கேட்ட அத்தனை பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே இதுல இருந்து ஒரு 5 பேர் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி கிட்டே போயிடுறாங்க. ஸோ இதுல இருந்து 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல இந்த 25 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிடறாங்க. ஸோ இவங்க ஆதரவே இல்லைனாலும் அவர் அங்க வந்து 119 எண்ணிக்கையிலான ஆதரவுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருது. இருந்தாலும் இவர்கள் மேல் கத்தி தன் தலை மீது தொங்குதுன்றது விஜயோட எண்ணங்கள் என்றதுனால அவரும் இந்த விஷ்ணு பிரசாத் சொன்னதையும் புஷி ஆனந்த் சொன்னதையும் ஆமோதிச்சு இவங்க 25 பேர் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்ப இங்கதான் வந்து பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்கிறது. என்ன அப்படின்னா இப்போ இந்த 25 பேர் வாங்கினது திமுக தலைமைக்கும் இதுல வந்து உடன்பாடு இல்லை, அதே போல திமுக கூட்டணி இருக்க கட்சியினருக்கும் உடன்பாடு இல்லை. ஸோ இவர் வந்து குதிரை பேரம் நடப்பதற்கு வழிவகை செய்கிறது என்று சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க எல்லா தரப்புல இருந்து எதிர்ப்பு விஜயை கொஞ்சம் ஆடிப்பட்டு தான் சொல்றாங்க. அதனால சமயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அமைச்சர் கொடுக்கறத வந்து நிப்பாட்டி வைங்க, இது மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை உருவாக்குறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து தகவல் சொல்லவே அவரும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு, இவங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுத்திருந்து பாருங்கள், இதுக்கப்புறமா பிரச்சனை என்ன, நான் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு பாருன்னு சொல்றாரு. அப்போ அவர் கேட்கப்படும் கேள்வி என்னன்னா, நான் திமுக கிட்ட ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லவே இல்லைன்றது சொல்லிட்டு போயிட்டாரு, எவிடன்ஸ் இல்லைன்னு. பட் மை கொஸ்டின் இஸ், சரி அவர் அப்படி பண்ணாரு, இப்போ உங்களுக்கு இவர் தலைமையில வந்து கட்சி நடத்தல, கட்சி வந்து ரொம்ப தோல்வியிலேயே போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, சரி. ஆனா நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் நீங்கள் சொன்ன ஆட்களுக்கு தான் மெஜாரிட்டியான ஆட்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்க, அதாவது எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தீங்க, அவங்களை ஜெயிக்க வைக்க முற்படல அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்குள்ள இருக்க அத்தனை பேரும் வந்து சி வி சண்முகத்துக்கு முன்னாடி வேலுமணி மீதும் அண்ட் சி விஜயபாஸ்கர் இவங்க டீம் மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது. தொண்டர்கள் பெரும்பாலானோர் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் செயல்படுறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ என்னன்னா இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததா பிரச்சனையை வெடிக்க போகுது. ஸோ ஒரு கட்சியை இவங்களுக்கு சுகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவிக்காக கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்ற வழியில போகுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் கட்சி பொறுப்புல இருந்து விலக்கி விட்டாரு. அது போக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கொறடா மூலயமா கட்சி நிர்வாகிகள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு ஒரு
ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இவங்க கட்சி கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டதாக. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்கன்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் தான் கொறடா, இவங்க எங்க உத்தரவு மீறி 22 பேரு தவேகாக்கு எதிரா வந்து வாக்களிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்கள தகுதி நீக்க செய்யணும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதே ஒரு பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கட்சி தலைமைக்கு தான் ஒரு கொறடாவை நியமிக்கிறதுக்கு அதிகாரம். சரி, கொறடாவோட அதிகாரங்கள் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறதோ, ஒரு கேள்வியை கேட்கறதா இருந்தாலும் சரி, பதில் சொல்றதா இருந்தாலும் சரி, கொறடாவோட ஒப்புதலை பெற்றுதான் பதில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் திரு கொறடா மூலியமா தான் டைரக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ கொறடா தான் அதை வந்து இருக்கிற எம்எல்ஏக்கு பிரதிபலிப்பாரு. சோ அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, கட்சி தலைமையால் நியமிக்கப்பட்டது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. சோ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். ஆனா இந்த 25 எம்எல்ஏக்கள் அவங்க தன்னிச்சையா செயல்பட்ட மாதிரி அவங்க ரெபெல், அதாவது கிளர்ச்சியாளர்கள், அதிமுக கிளர்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சோ இவங்களோட தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு மிகுந்த வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2016க்கு அப்புறமா அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க இல்லையா? அப்ப இதே போல ஒரு பிரச்சனை வரும்போது தினகரன் ஸ்கூல்ல போயிட்டு 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதே ஒரு முடிவு வருமா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது மெஜாரிட்டியான லீடர்ஸ், மெஜாரிட்டியான அரசியல் ஆலோசனை சொல்றவங்களா இருக்கட்டும், பெருந்தலைவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி இருக்கு, யாருக்கிட்ட கட்சி இருக்கோ அவங்க தான் கொறடாவை நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா என்று காலம்தான் பதில் சொல்லும். அதுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த மீன் டைம் இவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுதான் விஜயோட $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்களும் இதுக்கு வந்து இந்த 25 பேர் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா குதிரை பேரத்திற்கு எந்த வழியும் இல்லைன்றதை நாங்களும் மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா, அதே போல விசிகாவோட எம்பி ரவிக்குமார் அவரும் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ, கொறடா என்ன சொல்கிறதோ அதுதான் முடிவு, அப்படி அவர் தான் கொறடாவா செயல்பட முடியும்னு சொல்றாங்க. சோ இதுக்கு இடையில இவர் வந்து இவங்களை எல்லாரும் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு புதிய மாவட்ட செயலாளர்களையும் போட்டாரு. மாவட்ட செயலாளர் போட்டு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர் முகாமில் இருக்கும் கிளர்ச்சியாளர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களவா, இவர்கள் சைட்ல வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா மெஜாரிட்டி ஒரு சில எம்எல்ஏக்கள் இப்பவே பயந்து எடப்பாடியிடம் தூது விடுவதாகவே சொல்லப்படுகிறது. நாங்கெல்லாம் திருப்பி வந்துடுறோம் கட்சிக்கு, எங்களை வந்து சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி இதுல சொல்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் அவர் எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சி தடைத்தாவல் சட்டம் நிச்சயமாக எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஏனென்றால் ஒரு சிலர் நீங்க வந்துட்டா கூட உங்களை மன்னிச்சுட்டா பாக்கி பேர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. நாங்க சபாநாயகர்கிட்ட கொடுத்ததுதான் சில காலங்கள், அதாவது ஒரு வாரம் காலத்து வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த வெயிட் பண்ற நேரத்துல சபாநாயகர் எந்த முடிவும் எடுக்கவில்லைன்னா நாங்க உயர் நீதிமன்றத்தை, அதாவது நீதிமன்றத்தை நாடப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். சோ இது உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது அதிகப்படியாக. என்றால் ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதே போல ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அவர்களுக்கு தான் கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ உதாரணத்துக்கு கேசி வீரமணி, அதாவது கேசி வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் இருந்தார் இல்லையா, அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி ஐயா நீங்க புதுசா நியமிச்ச மாவட்ட செயலாளரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்க, அதனால என்னை வந்து திருப்பி கட்சியில சேர்த்துக்குங்கன்ற மாதிரி ஒரு தூது விட்டு இருக்கிறதாக நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதிர் முகாமில் இருக்கும், அதாவது கிளர்ச்சியாளர்கள் எம்எல்ஏக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது வேலுமணி அவர்களுமே தூது விட்டு கொடுக்கிறார், எங்களை மீண்டும் வந்து கட்சியில சேர்த்துக்குங்க, எங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்களால கட்சி பொறுப்பு இல்லாம இவங்களால வாழவே முடியாது. இவர்கள்லாம் வந்து குறுநீல மன்னர்களாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது களை எடுக்கப்பட்டதனால், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தூக்கி எறியப்பட்டதால் இவர்கள்லாம் பயந்து போய் வேற வழியே இல்லாம நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இப்ப வேற எங்க போக முடியும் இவங்களாலாம்? இந்த கட்சியில எம்எல்ஏ ஆயிட்டாங்க, தகுதி நீக்கம் செய்தா சுத்தமா போச்சு. வேற எந்த கட்சியில போனாலும் இது உடனடியா அவங்களுக்கு பதவி கிடைக்காது. இவ்வளவு பேரும் வந்து ஒரு கட்சியில போய் ஐக்கியமாக முடியுமா அப்படின்னு கேட்டா
மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா இவர்கள் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ளது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் அந்த முகாமில் இருக்கு. சரி, இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் இவ்வளவு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு அவங்க நினைச்சாங்க. பட் ஆனா இவ்வளவு பெரிய நடவடிக்கையை துணிஞ்சி எடப்பாடியே எடுப்பாருன்னு யாருமே நினைக்கல. ஏன்னா கட்சியோட ஒட்டுமொத்த பிம்பங்களாக இந்த முகங்கள், அதாவது இந்த மும்மூர்த்திகள் மற்றும் பலர் இருக்காங்களே, இவங்களா இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அதாவது எடுத்தா 2 பேர் 3 பேர் இருந்தா ஈஸியா கிளர்ச்சியாளர்கள் சொல்லி வெளியே தூக்கி போட்டுடலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேல இருக்க எம்எல்ஏஸ், இது போக நிறைய மாவட்ட தலைவர்கள், அதாவது கட்சி எலெக்ஷன்ல தோத்துட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கிற இவ்வளவு பெரிய இவர்கிட்ட களை எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இவ்வளவு பெரிய எதிர்பார்த்துட்டு கட்சியை நடத்த முடியுமான்னு யோசிச்சு பார்த்தாங்க. பட் இது எல்லாமே சாத்தியம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அதிரடி நடவடிக்கைக்கு பிரீதியை கிளப்பி இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஆசை, பதவி ஆசை, அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஸோ பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்றத தெரியாம இவங்க எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த கலோபரங்களுக்கு பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பேசிட்டோம். ஸோ இது நான் பேசுனது தவறா ரைட்டா, இல்லை நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் விட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் HK.